ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எகெயின் ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரண்ட் நெக்கு. இதுக்கு எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். 2 லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 2 லைனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் மாதிரி மோட்டிவ்லாம் நான் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதை பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம போடுற ஜரி தான். ஜரி 2 லைன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா, அதான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு ஸ்டிச்சாக நீங்கள் போடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ரொம்ப குட்டியாகவும் போடணும்னு அவசியம் கிடையாது, பெருசாகவும் போட்டுறாதீங்க. 2 லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நல்ல 4mm பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4mm பேர்லு, 4mm க்ரீனு, குட்டி குட்டியாக சுகர் பீட் எடுத்திருக்கேன், கோல்டு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல், ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்க போகிறேன் நெக் லைனில். இது நார்மல் ஒரு கோல்டு கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பீடு நீடில் தான். இந்த நீடில் வச்சு நான் இப்போ எப்படி கோர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறோம். நம்ம வைக்கிறப்ப எப்படின்னா, அந்த பேர்லும் சுகரும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போட வேணாம். பேர்லுக்கு தனியாக, சுகருக்கு தனியாக போடாதீங்க. பேர்லும் சுகரும் சேர்த்து ஒரு இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோ பேர்ல் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த டிசைன் வந்து ஹைலைட்டாக காட்டும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எகைன் இன்னொரு செயினும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேர்ல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடுவில் வந்து ஜர்தூசி நீடில் எடுத்திருக்கேன். அதாவது நம்பர் 7 நீடில் எடுத்துகிட்டு நார்மல் நீடிலில் ஜர்தூசி வச்சு, ஜர்தூசியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். இந்த அளவு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட் இப்போ அடியிலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நூலில் இப்படி சுற்றிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்ப நூலை சுற்றி இப்படி வச்சுட்டு உள்ளே விட்டுட்டு நம்ம ஊசியை பிடிச்சிக்கோங்க. அடியில் அப்படியே மெதுவாக ஊசியை இழுத்துருங்க. யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம நல்லா நார்மலாக சில்க் த்ரெட்டில் போடுவோம் இல்லையா, அதே தான். இது வந்து நம்ம ஜர்தூசியில் போடுறோம். கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க, ஏன்னா கொஞ்சம் வேகமாக போட்டோம்னா சிக்காயிரும். இந்த மாதிரி பண்ணுறப்ப அழகாக ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு வரும். நடுவில் மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டாக வரும் சுற்றி. அதுக்கப்புறம் நம்ம பேர்ல் வச்சு ஒர்க் பண்ணுவோம். எதையும் எடுக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து மெதுவாக தள்ளிட்டு ஜர்தூசியை சுற்ற வேணாம், நூலில் சுற்றுங்க. அப்படி நூலில் சுற்றிட்டு பக்கத்துலேயே நம்ம குத்துறோம். குத்திட்டு கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு அப்படியே அடியில் மெதுவாக ஊசியை தள்ளிட்டு பிடிச்சிட்டு மெதுவாக இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு நூல் வந்து சிக்கு இல்லாமல் மெதுவாக நம்ம இழுக்கிறப்ப அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, டக்குன்னு ரிங் நாட்டாக மாறிடும் அது. ஸோ மெதுவாக பண்ணணும், பொறுமையாக பண்ணுங்கள். ஃபுல்லாக ரவுண்டு, அந்த உள்ளே இருக்க ரவுண்டுக்கு ஃபுல்லாக நம்ம ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட் தான் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து ஜர்தூசி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாக சில்க் த்ரெட்டில் கூட சாரிக்கு ஏற்ற மாதிரி கலரில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பீடு கூட, ஒரு கோல்டு பீடு ஒரு 3mm அந்த மாதிரி கூட இதுக்கு ரவுண்டாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா சம்கி, இல்லைனா சம்கி ப்ளஸ் சுகர் பீடு, இல்லைனா கோல்டு பீடு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ரவுண்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து ஜர்தூசியில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த லாக் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி குத்திட்டு அடியில் சுற்றுறேன் பாருங்கள், நீடியில் அப்படியே மெதுவாக கீழே இழுத்துடணும். அவ்வளோதான். இதுதான் லாக் மெத்தடு. ஏன்னா காட்டை வந்து திருப்பி ஒவ்வொரு நம்ம லாக் பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஊசியை குத்திட்டு கீழேருந்து சுற்றணும். அவ்வளோதான், இது லாக். இப்போ நடுவில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பீடு வைக்கிறேன். அது என்ன பீடு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒரு க்ரீன் கலர் பீடு வைப்பேன், லாஸ்ட்டு வைப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எகைன் வந்து ஒரு 4mm பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் தான் நான் பண்ணுறேன். ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு
பாருங்கள், ஒரு பேர்லும் ஒரு சுகர் பீடும் கோர்த்து அதுக்கு ஒரு லாக், திருப்பி பக்கத்துலேயே ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு அடுத்தது லாங் ஷார்ட் போட்டு மறுபடியும் பீடு. ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப சுகர் பீடு எடுங்க, அதுக்கப்புறம் தான் பேர்ல் பீடு எடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். கீழே ஒரு லாக் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இதே மாதிரி, அதாவது 12 ஸ்டிச் வருது. இதில் 12 பெட்டல்ஸ் மாதிரி வருது. இந்த ஃப்ளார் சுற்றி வர்றது 12 பெட்டல்ஸ் வரும். ரொம்ப அழகாக வரும், நல்லா அடர்த்தியாக வரும். பேர்ல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நம்ம சீக்வன்ஸ் வச்சு கொடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அது ஒரு மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு நான் பேர்ல் அவங்க அதிகமாக எனக்கு கேட்டனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரே ஒரு க்ரீன் கலர் 4mm பீடு வச்சு லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், நல்ல ஒரு 12 பெட்டல் இருக்கிற ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுக்கு, இந்த ஃப்ளவரோட லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபுல்லாக சுகர் பீடு, ஆஸ் யூஷுவல் சுகர் பீடு வச்சு இந்த கொம்பு வளைவுக்கு ஃபுல்லாமே சுகர் பீடு வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சுகர் பீடு கொடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து செயினில் கூட, அதாவது கோல்டு ஜரி இருந்துச்சுன்னா கோல்டு ஜரியில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டானா பீட்லேயும் கொடுக்கலாம். அது உங்கள் சாய்ஸு. இல்லை வேணாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜர்தோசியில் கூட நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் எல்லாமே. நான் வந்து ஐடியாவுக்காக உங்களுக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். இதில் வந்து சுகர் பீடு தான் இருந்துச்சு இந்த டிசைனில். ஸோ இதை அப்படியே நான் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 பீடாக வச்சு நான் லீஃப் ஸ்டிச் போடுறேன் கட்டானா பீட்டில். இப்போ பாருங்கள், 3 பீட் நான் லோட் பண்ணுறேன் இல்லையா. லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி எகைன் கீழே வந்துட்டு ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக், திருப்பி 3 பீடு, 3 கட்டானா பீடு. லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக், அதுக்கப்புறம் எகைன் கீழே ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு அடுத்த பீடு. அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு இதை லாக் பண்ணிக்கணும். எல்லாமே அங்கங்கே லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது அவுந்து வராமல் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த குட்டி குட்டி கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே அதே தான் ஆஸ் யூஷுவல். இப்போ நான் கொடுத்த மாதிரியே கட்டானா பீடு வச்சு ஒரு கொம்பு, கொடுத்துட்டு இதனுடைய எட்ஜ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம பேர்ல் பீடும் இந்த ஒயிட் பீடும் வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் பீடும் சுகர் பீடும் வைக்கிறேன். பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்ச மாதிரி இப்போ வந்து க்ரீன் பீடும் சுகர் பீடும் கோர்த்து இந்த எட்ஜு ஃபுல்லாக இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சு இங்கே அப்படியே கம்ப்ளீட் ஒரு லாக் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் ஒரு லாக் பண்ணிட்டோம்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 2 கொம்பு இருக்கு இல்லையா, இந்த 2 கொம்புக்கும் அதே தான். கொம்பு வர்ற இடத்துல எல்லாமே இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் கட்டானா பீடு வச்சு தான் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு வச்சும் நம்ம பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜர்தோசி ஒர்க்கும் பண்ணலாம், இல்லைனா லாங் ஃப்ரெஞ்ச் நாட், எதுனாலுமே நம்ம சாய்ஸ் தான். இந்த டிசைனுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நெக் பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் சேர்த்து நான் போட்டோம்னா பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 நான் நெக் பார்ட் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட்டும் காட்டுறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹேங்கிங்லாம் சேர்ந்து வரும், அது அதில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த கொம்புக்கு எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டானா பீடு ப்ளஸ் இந்த மாதிரி க்ரீன் கலர் பீடு, அதோட ஒரு சுகர் பீடு அட்டாச் பண்ணிடுறேன். ரொம்ப அழகான டிசைன், ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்க்க ரொம்ப கிராண்ட் லுக் வந்துச்சு. ஃபினிஷிங்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்க யாராவது 2000 2500 அந்த ரேஞ்சில் எனக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை பண்ணலாம். தாராளமாக 3000 வரைக்கும் கூட நீங்கள் இதை வாங்கலாம்.
அவ்வளோ கிராண்டாக வந்துச்சு இந்த டிசைனு. லீஃப் எல்லாத்துக்குமே கட்டானா பீடு தான், 4 லைன் லீஃபு. இந்த லீஃப் எல்லாமே எப்படி போடணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு தான் நம்ம லீஃபை மேக் பண்ணுவோம். ஸோ இதுவும் அதே தான். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே பாருங்கள் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அந்த சுகர் பீட் அடியில் கொண்டு வந்து நம்ம இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க்கு வந்து அழகாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்காக தான் நிறைய நான் போடுவேன். ஏன்னா பிகினர்ஸ்க்காக நிறைய டவுட் வரும். ஸோ அவங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே காட்டும். இப்போ இந்த லீஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகெயின் இந்த நம்ம பேர்ல் பீட் வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ளார் கீழே இதுக்கு ஃபுல்லாக சுற்றி வந்து ஜரி லைன் ஒரு லைன் நான் கொடுத்துட்டோம்னா இன்னும் அழகாக ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை லாக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொம்பு வந்து நம்ம முடிக்கிறோம். இப்போ கடைசி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு அங்கங்கே குட்டி குட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் மாதிரி இந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் அழகாக தெரியுது. அந்த இடம் வந்து கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக தெரியுது. பாருங்கள், ஒரு க்ரீனு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக தெரியுது. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே தான் எகெயின் அப்படியே நான் பண்ண போகிறேன். எல்லாமே அதே தான், தனித்தனி மோட்டிஃபு. நம்ம டோட்டலாக பார்க்குறப்ப அழகாக ஒரு லைனாக நமக்கு அது ஃபார்ம் ஆகும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய பேக் நெக்குமே அழகாக வந்திருக்கு, ஒரு யூ ஷேப்பில். இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சொன்ன மாதிரி ஜரியெல்லாம் கொடுத்துட்டேன். அங்கங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், குட்டி குட்டி ஸ்டோனு. அப்புறம் 3 அதாவது 4mm பீடு வச்சு 3 பீடு வேறு தைச்சிருக்கேன். அந்த கேப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து ஃப்ரண்ட் நெக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் நெக். நல்ல யூ ஷேப்பில் கிராண்டான லுக்கில் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.